நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். லோ பட்ஜெட் கார் மார்க்கெட்டோட வீடியோ அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நம்ம அதுக்காக நம்ம தேடி எடுத்துட்டு வந்திருக்க ஷாப் தான் பாத்தீங்க அப்படின்னா கிரேஸ் கார். வண்டி தொட்டா பறக்கிற கார் அப்படின்னு சொல்லலாம். மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ்க்கு 2013 மாடல், அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன். இது எங்க அமர்ந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலியில இருந்து நம்ம அம்பாசமுத்திரம் போற ரோட்டு மேல கரெக்டா பாலம் மேல முன்னீர்பலம் அந்த ஒரு பெரிய பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. பிரிட்ஜ் அப்படி ஏறி இறங்குறோம் அப்படின்னா கரெக்டா நம்ம லெஃப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷாப் கிரேஸ் கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அப்படியே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு இந்தியன் ஆயில் பல்க் வரும். பல்க்குக்கு அப்படியே ரைட் சைட்ல தான் ஷாப் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஆன் ரோடு மேலேயே இருக்கு. எல்லாமே லோ பட்ஜெட்ல. ஹியூண்டா இயான் பொறுத்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஒண்ணுல 2 வண்டி அவைலபிளா இருக்கு. குவிட் இருக்கு. முக்கியமா இண்டிகா நிறைய பேர் கேட்பீங்க. இன்னைக்கு பட்ஜெட்ல அவங்ககிட்ட நிறைய வண்டி இருக்கு. ஸ்கோடா ராபிட் இருக்கு, ஹியூண்டாய் i20 இருக்கு. இது எல்லாத்தையும் ஒன்னா பார்க்க போறோம். முக்கியமா MG ஹெக்டர் இந்த வேரியண்ட்டும் வந்து அவைலபிளா இருக்கு. இது எல்லாத்தையும் ஃபுல்லா நம்ம வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன மாதிரி வண்டிலாம் இருக்கு அப்படிங்கறத ஒன் பை ஒன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா பாக்குற வண்டி நம்ம வந்து லோ பட்ஜெட்ல கேட்டதுக்காக இந்த வண்டியை வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க. மேல உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியும்னு சொல்லி தெரியல. கண்டிப்பா இந்த வண்டியில எவ்வளவு தொடச்சலாம். காலையில தொடச்ச வண்டி அவ்வளவு டஸ்டா இருக்குங்க. ஆனா வண்டி வாட்டர் வாஷ் கிளீனிங்லாம் பண்ணா வேற மாதிரி இருக்கும். ஃபுல்லாவே டஸ்ட் மட்டும் தான் நிக்குது. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. வண்டி 2012 மாடல் ஹியூண்டாய் இயான்ல டிலைட் பிளஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வரக்கூடிய டைப். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. எக்ஸ்டீரியர் கலர் காம்பினேஷனுக்கு ஏத்த மாதிரியே இன்டீரியர்ல அப்படியே ப்ளூ அண்ட் பிளாக் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து பண்ணிருக்காப்ல. பவர் விண்டோ எல்லாமே வந்து ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்காங்க டிலைட் பிளஸ்ல. முக்கியமா டச் செட் எல்லாமே போட்டுக்கிறாங்க. பெட்ரோல் வேரியன்ட்ல மைலேஜ் கிடைக்கிற காரு. முக்கியமா ஹியூண்டாய் பிராண்ட்ல வண்டியோட அவுட்லுக்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை 2012 மாடலு வெறும் 1,55,000 ரூபா மட்டும். அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் மாடல் கூடின மாடலா வேணும்னு கேட்கறவங்களுக்கு ஒரு வண்டி இயான் வந்து இருக்குது. டிலைட் பிளஸ் தான். அதே சேம் டீடைல் 2016 மாடல். ஆனா இது வந்து 16 மாடல், 3 ஓனர் கண்டிஷன்ல. 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல. ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாத்தோட. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. 4 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல தான் இருக்கு. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. 6440 நல்ல ஃபேன்சி நம்பரோட. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன். இன்டீரியர் நல்லா இருக்கும். பவர் விண்டோ எல்லாமே வந்து ஆல்ட்ரேஷன் வந்து போட்டாங்க. இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும், நீட்டா இருக்கும். கூலிங் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம்லாம் ஆட் பண்ணி பவர் ஸ்டேரிங் வந்துருது, பவர் விண்டோஸ் வந்துருது. ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங் தான் சொல்லியிருக்காப்ல. இந்த வண்டி மார்க்கெட்ல 2,50,000 ரூபா அந்த மாதிரி வித்துட்டு இருக்கிற வண்டி. இவங்க சொல்ற விலை பாத்தீங்க அப்படின்னா வெறும் 2,20,000 மட்டும். இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். டாடா இண்டிகா மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ்க்கு 2013 மாடல், அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. இதுல வந்து ஏசி மட்டும் வரக்கூடிய டைப். 4 டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ரேட்டை ரீசனபிளா கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க. இப்போ சொல்ற பிரைஸ் ஒன்னா இருந்தாலும் நேரில் வந்து முடியும் போது ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு முடியும். இதான் இவங்களோட ஹைலைட்டே அப்படின்னு சொல்லலாம். உள்ளெல்லாம் பாருங்க. சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே அப்படி லைவா பாருங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து போடுறாங்க. உள்ள இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ரேட்டு லோ பட்ஜெட் தாங்க. வெறும் 85,000 ரூபா மட்டும். 85,000 அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட் எடுத்துக்கலாம். 2013 ஒரே ஓனர். அடுத்து நம்ம பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா தான். 2013 மாடல். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. உள்ள இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒயிட் கலர்ல இருக்கு இந்த வண்டி. இண்டிகா வாங்கணும்னா ஒன்னுல 2 வண்டி அவைலபிளா இருக்கு. இண்டிகோவும் எங்கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அவுட்லுக் எல்லாம் லைவா பாத்துருங்க. மேல வந்து இப்போ டஸ்டா தாங்க இருக்கு. மற்றபடி ஒரு வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணா வண்டி வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்த டைம் வந்து அப்படிங்க ஒரு மதியான நேரத்துல வந்தாச்சு. ஸோ அதனால மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. மற்றபடி வண்டிலாம் இன்டீரியர்லாம் கிளீனா தான் இருக்கும். இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க. இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. 2013 மாடல் 4 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கான டயர் எல்லாமே அவரேஜா இருக்கு. அதை வச்சு உங்களால ரேட்டை வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை வெறும் 80,000 மட்டும். 2013 மாடலுக்கு வெறும் 80,000 தான் சொல்றாங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. நேரில் வந்தா கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இண்டிகா பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பாக்குறது டாடா இண்டிகோ வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஃபேர்ல் ஒயிட் கலர்ல சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல 2012 மாடல். ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸோட எக்ஸ்ட்ரா அலாய் எல்லாம் போட்டு வண்டி சும்மா ஜம்மு நிக்கு. ஒரு டீசல் வேரியன்ட் தான். ஒரு CR4 இன்ஜின். உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க. இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க. பேக் சைடு சீட் கவர்ஸ் பாருங்க. பேக்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே போட்டுக்கிறாங்க. ரியர் டீஃபாகர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். ஃப்ளோர் மேட்டு கட் மேட்டு வண்டியில கிடக்கு. ஃப்ரண்ட் சைடு வீலாம் பாருங்க. உள்ள இருந்தே உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை மார்க்கெட்ல இந்த மாதிரி வண்டி இருந்துச்சுன்னா 2012 ஒரு ஓனர் இருந்துலாம்
கண்டிப்பா அவங்க சொல்ற ரேட் 1.5 லட்ச ரூபா குறையாம சொல்லுவாங்க. ஆனா இவங்க சொல்ற பிரைஸே 1 லட்ச ரூபா தான். அதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கிரேஸ் கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா Hyundai i20 அதுவும் அஸ்டா டாப் மாடல். முக்கியமா இந்த வண்டியில ஒரு பெட்ரோல் வண்டிங்க. லோ மெயின்டெனன்ஸ் பார்த்தாலே போதும். வண்டியோட டயர் பாடி இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் 2 டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. மார்க்கெட்ல கம்மி பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியில உங்களுக்கு 5 வருஷம் FC எடுத்து வந்துருவாங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக். மார்க்கெட்ல எங்கேயுமே சொல்லாத விலை, கம்மி விலை. உள்ளலாம் பாருங்க, 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஒரு பெட்ரோல் வேரியன்ட் தான். ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல்ல இருந்து எக்ஸ்ட்ரா மியூசிக்ல இருந்து எல்லாமே வந்துடும். இந்த Hyundai i20க்கு அவங்க கோட் பண்ணியிருக்கிற விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2010 மாடல், 5 வருஷம் FC, இன்சூரன்ஸ் எல்லாமே எடுத்து வந்து வெறும் 1,75,000 கொடுத்தலான்னு இருக்காங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா கிரேஸ் கார்ஸ்ல பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கலாம். 2015 மாடல் ஸ்கோடா ரேபிட்டுக்கு நீங்க மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் பிரைஸ் யாருமே தர முடியாத அதிரடியான சூப்பர் பட்ஜெட்டுக்கு. அது ஒரு ரெட் கலர்ல ஆம்பிஷன் டைப் அலாய்வீல் எல்லாமே போட்டு வண்டி எப்படி இருக்கு பாருங்க. கம்பெனி அலாய்வீலோட ரியர் டிஃபாக்கர்ல இருந்து தொட்டா பறக்கிற கார் சொல்லலாம். ஒரு பெட்ரோல் வேரியன்ட். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ கண்டிஷன்ல. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக், டச் செட் எல்லாமே வந்துருது. உள்ள இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க. இந்த வண்டிக்கு நம்ம கிரேஸ் கார்ஸ்ல கோட் பண்ணிருக்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா 3.5 லட்ச ரூபா தான் சொல்றாங்க. 2015 மாடல், 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. பியானோ பிளாக் கலர்ல உங்களுக்கு வந்து இந்த மிரர் கொடுத்துருக்காது. இந்த வண்டிக்கு இன்னும் லுக் வந்து கூடுதலா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டிக்கு மொத்தமாவே அவங்க கேட்கற விலை 3.5 லட்ச ரூபா தான். 2015 மாடலுக்கு இது பிக்ஸ்டு பிரைஸ்லங்க. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நம்ம கிரேஸ் கார்ஸ்ல இப்போ பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு பார்க் அண்ட் சேல் வண்டி தான். டைரக்ட் ஒரு கஸ்டமர் இப்போதான் கொண்டாந்து விக்க விட்டுருக்காப்ல. 2 ஓனர் கண்டிஷன்ல 2வது ஓனர். அந்த ஓனர்ட்டே நீங்க வந்து கிரேஸ் கார்ஸ் மூலமா வந்து பேசிக்கலாம். MG ஹெக்டர்ல இது வந்து ஸ்மார்ட் வேரியன்ட். வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. எல்லா வீலுமே பாத்தீங்க அப்படின்னா அலாய் வீல், அதாவது டைமண்ட் கட் அலாய் வீல் வந்து போட்டுக்கிறாங்க. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. தரமா இருக்கு, தாறுமாறா இருக்குன்னு சொல்லலாம். ரே டிஃபாக்கர், பேக் வைப்பர், பேக்ல பூட் ஸ்பேஸ பாருங்க வேற மாதிரி இருக்கும். அப்படியே உள்ள வரைக்கும் இன்டீரியர் வரைக்கும் வியூவை பாருங்க, ஜம்முன்னு இருக்கும். ஓவரால் வாங்க அப்படியே உள்ள காமிக்கிறேன். 2020 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா 2வது ஓனர். டைரக்ட் ஓனர்ட்ட இருந்து நீங்க பேசி எடுக்கலாம். ரியர் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக், இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் தான் இதுல ஹைலைட். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா கொடுத்துருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா வெர்டிகலா வந்திருக்கும். அப்படி போர்ட்ரேட் மோட்ல வந்துருக்குங்க. உள்ளெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். வண்டி தெளிவா இருக்கும், நீட்டா இருக்கும். அதுவும் டீசல் வேரியன்ட்ல முக்கியமா ஸ்மார்ட் வேரியன்ட் தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி சூப்பரா இருக்குங்க. ஆட்டோமேட்டிக் சைடு ஃபோல்டபிள், சைடு மிரர்ஸ்ல இருந்து மிரர் இண்டிகேஷன்ல இருந்து எல்லாமே வரக்கூடிய டைப். ரேட் 2020 மாடலுக்கு 13 லட்ச ரூபா சொல்றாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த MG ஹெக்டரை டைரக்ட் ஓனர் கையில இருந்து பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃபேமிலி கார். அதுவும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட வந்திருக்குது. நிறைய பேர் வேகனார் வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அதுவும் ஆட்டோமேட்டிக்ல கிடைச்சா லக்கு தானங்க. 2016 மாடல். அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல வெறும் 32,000 கிலோமீட்டர் ஓடி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. ரியர் டிஃபாக்கர், பேக் வைப்பர், ரிவர்ஸ் கேமரா, சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துருது. முக்கியமா ஆட்டோமேட்டிக் கியர் ஷிஃப்டோட வந்துருதுங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. இன்னைக்கு லோ பட்ஜெட்ல மார்க்கெட்ல யாருமே சொல்ல முடியாத ஒரு சூப்பரான பட்ஜெட் விலைக்கு நீங்க எங்க வேணா, நீங்க சென்னை மார்க்கெட்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. நம்ம திருநெல்வேலியில கிரேஸ் கார்ஸோட ரேட்டை பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் எப்பவுமே. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா வெறும் 3,65,000 ரூபா தான் சொல்றாங்க. இதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி சூப்பரான பட்ஜெட்டுக்கு வந்து வண்டி எடுத்துக்கலாம். 2016 ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸோட இருக்கு. அடுத்து பாக்குற வண்டி நிறைய பேர் விரும்புற வண்டி ரெனால்ட் குவிட். நம்ம கிரேஸ் கார்ஸ்ல வந்து அப்டேட்ல இருக்கு. RXT வேரியன்ட். 2016 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் 2 ஓனர் கண்டிஷன்ல. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக்கோட ஒரு குட்டியான அழகான கார். நிறைய பேர் விரும்பக்கூடிய கார். அப்படி பெயிண்டிங்லாம் பண்ணி அப்படி சும்மா ஜம்முன்னு விட்டுருக்காங்க. RXT வேரியன்ட். உள்ள இன்டீரியர்லாம் அப்படி லைவா பாருங்க. கம்பெனியோட சீட் கவர்ஸ்ல இருந்து எல்லாமே போட்டு, ஃப்ளோர் மேட், நூடுல்ஸ் மேட் போட்டு, டச் செட் எல்லாமே கம்பெனில இருந்து இந்த வண்டியில வந்து வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்களேன், தரமா இருக்கும். ரேட்டு 2.25 லட்ச ரூபா தான் சொல்றாங்க. இதுவும் பிக்ஸ்டு பிரைஸ்ல. கிரேஸ் கார்ஸ் பொறுத்த அளவுக்கு நேர்ல வந்தா இப்ப சொல்ற பிரைஸ்ல இருந்து அஃபோர்டபுளான பிரைஸ்க்கு இந்த குவிட் வந்து கொடுத்துலாம் இருக்காங்க. ஒரு பெட்ரோல் வேரியன்ட்ல மைலேஜா இருக்கட்டும், அதாவது ஊருக்குள்ள ஓட்டுறதுக்கே அவ்வளவு கெத்தா இருக்கும். அண்ட் சின்ன சின்ன ரோட்ல கூட ஈஸியா ஓட்டுறதுக்கு, சிட்டிக்குள்ள டிராபிக்ல ஓட்டுறவங்களுக்கு சூப்பரான கார்னா இந்த குவிட் வந்து சொல்லலாம். மிஸ் பண்ணிடாங்க. ரேட்டு 2.25 லட்ச ரூபா தான் சொல்றாங்க. 2016 மாடலுக்கு. லோ பட்ஜெட்ல ஒரு 7 சீட்டர் எதிர்பார்க்கறவங்களுக்கு நம்ம கிரேஸ் கார்ஸ்ல மஹிந்திரா ஸ்டைலும் வந்திருக்கு. அதுவும் E4 வேரியன்ட்ல. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க. அதுவும் 2011. நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா 2 ஓனர் கண்டிஷன்ல. ஏசி, ரூஃப் ஏசியோட அப்படியே அவுட்லுக்லாம் பாருங்க. நம்ம எடுத்து கொஞ்சம் ஒரு பெயிண்ட் டச்சப் மட்டும் ஒன்று பண்ணோம்னா, பெயிண்ட் டச்சப் பண்ணி பாலிஷ் பண்ணோம்னா வண்டி வேற மாதிரி ஆயிரும். உள்ள அதே மாதிரி சீட் கவர்லாம் கொஞ்சம் போட்டோம்னா சூப்பர் ஆயிரும். ஆனா பட்ஜெட் கம்மி தான். அன்னைக்கு மார்க்கெட்ல சைலோட மார்க்கெட் 11 மார்க்கெட் நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாருங்க. கிரேஸ் கார்ஸ் ஒரு டீலர் பிரைஸ் கொடுக்கறதுல எப்பவுமே பெஸ்ட் ஆப்ஷன் வந்து வச்சிருப்பாங்க.
டீலர் யாராவது பார்த்துருந்தா கூட செட் ஆகும். ஏன் கஸ்டமர் எடுத்து கூட நீங்க அழகா இதுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா செலவு பண்ணா வண்டி வேற மாதிரி ஆயிரும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை வெறும் 2,40,000 மட்டும். யாருமே இன்னைக்கு ஸ்டைலோ அது 2011 மாடல் 2 ஓனர் கடிசில இந்த பட்ஜெட் கொடுக்க வாய்ப்பே இல்லை. வெறும் 2,40,000. இதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நேரில் வந்தா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கிரேஸ் கார்ஸினுடைய கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சார் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம்ல சார், ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸா இல்லை நெகோஷியபிள் இருக்கா? நெகோஷியபிள் தான். நீங்க நேரில் வந்து கேஷோட வந்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணுமோ அதை பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். உங்க ப்ரைஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க சொல்லியிருக்க ப்ரைஸ் நம்ம வந்து எல்லாமே நம்ம எடுத்துட்டு போறாங்க டீலர் தான் எடுத்துட்டு போறாங்க. மேக்ஸிமம் டீலர் தான். வெளியூர்ல வந்து கோயம்புத்தூர் எல்லா ஊர்லயும் வந்து இருக்காங்க. நம்ம அவ்வளவுமே முக்கால்வாசி டீலருக்கு தான் கொடுப்போம். கஸ்டமருக்கும் அதே ரேட்டு டீலர் பிரைஸ் தான். நம்ம அதே பிரைஸ்லயே நம்ம கொடுத்துடலாம். நான் நிறைய வீடியோ உங்களை ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறைய டைம் நீங்க போஸ்ட் போடுறது எல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ ரேட்டு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அஃபோர்டபுளா தெரிஞ்சு. சரி, அதான் நிறைய நேரம் நம்ம வீடியோ கேட்டு இன்னைக்கு ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வீடியோ எடுத்தாச்சு. எல்லாமே அதாவது ஃபேமிலி யூஸ்டு கார் தான் நிறைய இருக்கு. எல்லாமே ஃபேமிலி காரா தான் இருக்கு. அதுவும் பட்ஜெட் ஓரியன்டா கொடுத்துருங்க. அப்போ ஃபைனான்ஸ்னு வரும்போது நீங்க எப்படி சார் பண்ணி கொடுக்குறீங்க? அந்த லோ பட்ஜெட்டுக்கு கொடுக்க முடியாது. ஒன்லி கேஷ் மட்டும் தான். நம்ம இந்த 13க்கு அப்புறம் மாடல் வந்து 13க்கு அப்புறம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னா ஃபுல் லோனே போட்டு கொடுப்போம். லோனே பண்ணிக்கலாம். லோனே பண்ணி கொடுத்துருவோம். நம்ம இங்க மட்டும் தான் பண்றோமா லோன்? வந்து தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லா. சூப்பர் சார். இப்போ பிரைஸையும் நீங்க நேர்ல வந்தா கண்டிப்பா இதுலயும் கம்மி பிரைஸ் பண்ணிருப்பா. நல்லா இருக்கும். நம்மகிட்ட எடுத்துட்டு போறவங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்தாங்கன்னா நம்மள தேடி வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும். நம்மகிட்ட மெக்கானிக் சிஸ்டம் எல்லாமே செக் பண்ணி தான் நம்ம கொடுப்போம் வண்டி. சூப்பர். வரும்போது நீங்க இதை ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா செக் பண்ணி தான் நம்ம வண்டியை கொடுப்போம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ் பண்ணா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சாரோட நம்பர்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது போக என்னென்ன வண்டிகள்லாம் இருக்கு சார் நம்மகிட்ட? நம்ம சைலோனிக்கு சார். ஓகே. அது போக ஆல்ஃபா 800 வண்டி நிறைய வண்டி இருக்கு சார். அவங்க என்ன பட்ஜெட் கஸ்டமர் டைமே நிறைய வண்டிகள் இருக்கு. நம்ம அதையும் கூட்டு போய் காமிச்சு நம்ம எடுத்து கொடுத்துடலாம். ஆமா, மேக்ஸிமம் நம்ம எல்லாமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணி தான் கொடுப்போம். பண்ணி கொடுத்துருவோம். அது எங்களோட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ அதுக்கு அவங்க சார்ஜஸ் பண்ணணுமா? இல்ல வேண்டிய இல்லை. நாங்களே பண்ணி கொடுப்போம். நம்மளே பண்ணி கொடுப்போம். அவங்க ஆதார் கார்டு கண்டிப்பா வரணும், கொண்டாந்தாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். சூப்பர். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் இந்த 2026ல கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் லோ பட்ஜெட்ல கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காம கிரேஸ் கார்ஸை ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வண்டிகள் எல்லாமே பிடிக்கும். பிடிச்சிருந்தா தாராளமா வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய தரமான கார் அப்டேட் வீடியோஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த ரிவ்யூஸ்ல உங்களை இதே மாதிரி சூப்பரான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.